அனைவருக்கும் வணக்கம். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டார். பல்வேறு வழக்குகள் அவர் மீது போடப்பட்டது. இவரை தொடர்ந்து ஃபெலிக்ஸ் அவர்களும் கைது செய்யப்பட்டார். அவர் மீதும் பல்வேறு வழக்குகள் போடப்பட்டது. இருவரும் சிறையில் இருக்காங்க. இந்த நிலையில சமூக வலைதளங்கள்ல பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு கருத்துக்கள், ஆதரவுகள், எதிர்ப்புகள் என்று நிறைய விஷயங்களை புதுசா நம்ம எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கு. இதுல எதை நம்புறது, எதை நம்பக்கூடாது அப்படின்ற குழப்பம் பல பேருக்கு இருக்கு. இதே துறையில இருக்கிறவங்களுக்கே இருக்கு. அப்படிங்கும்போது சாமானிய மனிதனுக்கு இல்லாம இருக்காது. சரி, ஒரு விஷயத்த நம்ம முதல்ல புரிஞ்சுக்குவோம். சவுக்கு சங்கரை ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு, இளைஞர்கள் பட்டாளம் இருக்கு. இவங்கெல்லாம் யாரு? இந்த இளைஞர்கள் யாரும் இல்ல, நாட்டில் அநீதி நடக்கக்கூடாது. ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் பல்வேறு ஊழல்களை, அரசியல்வாதிகள் மீது இருக்கக்கூடிய ஊழல்களை, அதிகாரிகள் மீது இருக்கக்கூடிய ஊழல்களை, அவர்கள் செய்த குற்றத்தை பொதுவெளிக்கு கொண்டு வர்றார். ஹீ இஸ் அ விசில் ப்ளோயர். அவர் பல்வேறு பெரிய ஊடகங்கள்ல மறைக்கப்பட்ட செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறார், நம்மள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறார், துணிச்சலா பேசுறார், அநீதிக்கு எதிராக பொங்குறார். அப்ப இதுதான் அவரை ஆதரிக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை. மக்களை எந்த வகையிலையுமே இந்த இடத்துல நம்ம குறைய சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு யூடியூப்ல நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு காலகட்டத்தில் எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்ததும் இதே சவுக்கு சங்கர் அவர்கள் தான். என்னமா மனுஷன் பேசுறாயா, இவருக்கு இருக்கிற துணிச்சல் நமக்கெல்லாம் இல்லாம போச்சே அப்படின்னு ஒரு நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ நானும் ஒரு யூடியூப் ஆரம்பிக்கணும், ஒரு சேனல்ல பொதுவெளியில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசணும் அப்படின்னு பல பேர் எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க. அதுல முக்கியமான ஒருவர் சவுக்கு சங்கர் அவர்களும். அதே போல் ஃபெலிக்ஸ் அவர்களுமே நிறைய பொது வெளியே தெரியாத பல விஷயங்களை, பெரும்பாலான விஷயங்கள் என்னங்க, அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும் இன்னைக்கு சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இதுதான் பொதுமக்கள், அவரை ஆதரிக்கக்கூடிய மக்களின் ஒரு கண்ணோட்டம். என்னுடைய கண்ணோட்டமும் அதுவாக தான் இருந்தது. இதுல தவறு இல்லை. சரி, இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம், அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை இன்று பொதுவெளியில பல்வேறு விதமான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுது. அது அவங்க பர்சனல் லைஃப், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். சரி, இப்போ இதுல நம்ம மெயினா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாகவே போன முறை சவுக்கு சங்கர் அவர்கள் சிறைக்கு போயிட்டு வந்தார் இல்லைங்களா, அப்போலிருந்தே மிக கடுமையா இந்த ஆளும் திமுக அரசுக்கு எதிராக அவர் பல்வேறு கருத்துக்களை ரொம்ப பகிரங்கமா பொதுவெளியில கொண்டு வந்துகிட்டே இருந்தார். எல்லா விஷயமும் சரியான விஷயம் தானா அப்படின்றது கேள்விக்குறிதான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவர் குற்றங்களை பொதுவெளிக்கு கொண்டு வர்றார், நடந்ததை சொல்றார், அதனால இவருக்கு ஆதரவு இருக்கு, அது சரிதான். ஆனா இவர் பேசக்கூடிய வார்த்தைகள், இந்த கடைசியா அவங்க ரெண்டு பேரும் கொடுத்த பேட்டி, அந்த பேட்டியில இவர் பேசின விதம், ஒரு அதிகாரி குற்றம் செஞ்சார், ஒரு காவல் அதிகாரி குற்றம் செஞ்சார் அப்படின்னா அதை பொதுவெளிக்கு தாராளமா கொண்டு வரலாம். ஆனா பொத்தாம் பொதுவா சக பெண் காவல் அதிகாரிகளை எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை பொத்தாம் பொதுவா சுமத்தும் போது அது இப்படித்தான் பேக் ஃபயர் ஆகும். அந்த காணொலியில் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் இந்த நிலைக்கு அவர்கள் இருவரையும் கொண்டு போயிருச்சு. இதை ஃபெலிக்ஸ் என்னங்க பண்ணாரு, இவர் தானே பேசினார் அப்படின்னா, இதை அனுமதித்தது பெரிய தவறு. அவர் எடிட் பண்ணியிருக்கலாம், இதை பொதுவெளிக்கு கொண்டு வராம இருந்திருக்கலாம். பட் வியூஸ் மேட்டர்ஸ், அதுதான் அங்க நடந்த விஷயம். சரி, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மெயினா இந்த விஷயத்துல புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு பத்திரிகையாளரா இருக்காரு ஃபெலிக்ஸ், இவருமே நம்ம சவுக்குமே அப்படிதான் இருக்காங்க. இவர்கள் இருவரையும் தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிராக பேசினாங்க, நடந்துகிட்டாங்க, இவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கு அப்படின்றதுக்காக இந்த வழக்கு பதியப்பட்டதா அப்படின்னா, அரசியல் ஆதாயம் நிச்சயமா ஆளும் கட்சிக்கு இருக்கும், அதுல மாற்று கருத்தே இல்லை. தொடர்ச்சியா பல பேர் இந்த ஆளும் அரசை விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆளும் அரசை விமர்சனம் பண்ணாம
ஆண்ட அரசை யார் விமர்சனம் பண்ணுவா? இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இவர்கள் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்ற பட்சத்துல பொதுவாகவே சமூக ஆர்வலர்கள் ஆளும் கட்சியை, ஆளும் அரசை விமர்சனம் செய்வார்கள். அப்போ இந்த ஆளும் அரசு தொடர்ச்சியாக தன்னை ஏதாவது ஒரு வகையில குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவர்கள் இதற்கான வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதற்கு இடம் கொடுத்தது யாரின் தவறு? ஒரு லிமிட் இருக்கு எல்லாத்துக்குமே. ஒரு குற்றத்தை எக்ஸ்போஸ் பண்றது அப்படின்றது வேற, ஒருத்தருடைய பர்சனல் லைஃபை ஆதாரத்தோட இவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாருன்னா அது கூட வேற விதமா போயிருக்குங்க. இன்ன அதிகாரியோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க, இல்ல இந்த ஒரு குற்றம் இதன் பின்னணியில நடந்தது அப்படின்னு அந்த பேட்டி அமைஞ்சிருந்தா அதன் போக்கு வேற. இவர் பொதுவா இருக்கக்கூடிய அனைத்து பெண் அதிகாரிகளையுமே கொச்சைப்படுத்தும் விதமாக அமைஞ்சதுதான் இது. எங்க பேக் ஃபயர் ஆகுது? இப்போ பிரஷர் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இழிவுபடுத்தப்பட்டது யார்? பெண் காவலர்கள். எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி தாங்க அவங்க வேலைக்கு வர்றாங்க. இன்னைக்கு ஒரு பெண் வேலைக்கு போறதே பெரிய சவால். இந்த சூழ்நிலையில காவல்துறையில வேலை பார்க்கறது அப்படின்றது எவ்வளவு பெரிய சவாலா இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவங்க பீஸ்ஃபுல்லான இடத்துல வேலை பார்க்க முடியாது. ஒரு காவல் நிலையத்துல நல்லவங்க மட்டும்தான் வர்றாங்களா? எவ்வளவோ அக்யூஸ்ட் வர்றாங்க, எவ்வளவோ கேஸை பார்க்குறாங்களா? ஆண் அதிகாரிகளுக்கே இன்னைக்கு எவ்வளவோ மிரட்டல்கள் இந்த சமூகத்தில் இருக்குங்க. எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி தான் அவர்கள் அந்த உத்தியோகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ரெண்டு விதமா இருக்கு. யாரையுமே நான் குற்றமும் சாட்டல, அப்ரிஷியேட்டும் பண்ணல. பட் பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அந்த இடத்துல நிறைய ஆண் அதிகாரிகளுக்கே இருக்கும்போது பெண் அதிகாரிகள் எவ்வளவு பிரச்சனையோட அவங்க இந்த துறையில இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் தப்பு செஞ்சிருக்கலாம், யாருமே தப்பே செய்யல அப்படின்னு நானும் சொல்ல வரல. தப்பு செஞ்ச அந்த ஒரு நபரை இவர் குறிப்பிட்டு காட்டியிருந்தால் இவ்வளவு சிக்கல் இல்லை. பொதுவாக பேசினா அது மேபி இருக்கலாம். யாரையாவது பின் பாயிண்ட் பண்ணா நமக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் ஜெனரலா பேசியிருக்கலாம். இதுதான் பெரிய பிரச்சனையா உங்களுக்கு முடிஞ்சது. இதுல இவர்களை நடத்தும் விதம், அரசாங்கம் நடத்தும் விதம் பத்திரிகை துறையே நசுக்குகிறதா? அப்போ யாருமே இவங்களை எதிர்த்து பேசக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்த கண்ணோட்டத்தில் வருது. அப்ப ஆதரவா நம்ம நிக்கிறதா இல்ல எதிர்ப்பா நிக்கிறதா அப்படின்னா இதையும் 2 கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கணும். சவுக்கு சங்கர் அவர்கள் நேர்மையான பத்திரிகையாளரா ஒரு காலகட்டத்தில் இருந்திருப்பாரு, இல்ல இருந்தாரு அப்படின்ற எண்ணத்துல பல பேர் அவரை ஃபாலோ பண்ணோம், நானும் பண்ணேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவர்களுடைய நடவடிக்கைகள் ஒரு தலைபட்சமாகவும் சில ஆதாயத்துக்காகவும் நகர்கிறது என்று நம் மனசுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஃபீலிங் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு செயலையா உற்று நோக்கும் போது ஏதோ ஒரு ஆதாயத்திற்காகத்தான் இந்த எக்ஸ்போஷர் நடக்குது. என்ன ஆதாயம்? மணல் மாஃபியா பத்தி அவர் பேசினால் அடுத்த மீட்டிங் மணல் மாஃபியா செய்தவரோடு இவருக்கு நடக்குது, அந்த இடத்துல மணி டிரான்சாக்ஷன் நடக்குது. அப்ப இந்த பத்திரிகை துறை என்பது குற்றங்களை பொதுமக்களுக்கு, பொதுவெளிக்கு, நீதிக்காக வெளியில கொண்டு வர்றது இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க நடந்துகிட்டாங்க அப்படின்றதான் இன்னைக்கு பெரும்பாலான குற்றச்சாட்டு. இந்த ஒரு குற்றத்தை அவர் கண்டுபிடிக்கிறாரு. கொடநாட்டுக்கு அவர் போனார். கொடநாடு கேஸை பத்தி பெரும் டீட்டெயில்டா இந்த துறையில அதிகமா பண்ணிக்கிட்டு இருந்தது நக்கீரன் பத்திரிகை தாமோதரன் அவர்கள் தான் தொடர்ச்சியா இதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தார். அந்த காலகட்டத்தில் பல யூடியூபர்ஸ்கள் நேரடியா கொடநாட்டுக்கே போனாங்க. அதுல திரு சவுக்கு சங்கரும் ஒருவர். இப்போ அதை பத்தி ஏதாவது பேச்சு ஏதாவது ஒரு இடத்துல வந்ததா? வரல. கொடநாடு கொலை வழக்குல அவ்வளவு தீவிரமா இருந்த ஒரு மனிதர் அப்படியே அகெயின்ஸ்ட் யாருக்கு எதிராக அவர் அன்னைக்கு இருந்தாரோ இன்னைக்கு எதிர்நிலையில இருக்காரு அப்படின்னா அவருடைய புரிதல் மாறிடுச்சா இல்ல குற்றம் மாறிடுச்சா? எதுவுமே மாறல. ஸோ முழுக்க he is a paid YouTuber அப்படின்ற ஒரு நிலையில தான் இன்னைக்கு அவருடைய செயல்பாடு இருக்கு. இது என்ன, எதுக்காக அந்த குற்றத்தை வெளியில கொண்டு வர்றாங்க? குற்றத்தை வெளியில கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஒரு வீடியோ 2 வீடியோ போடும்போது இந்த குற்றம் செய்த நபர்களோடு இவர் சமரசம் செய்து கொண்டு பேரம் பேசி மிரட்டி பணம் பறிக்கிறார். இதே தாங்க அந்த மற்ற G2 விஷயத்திலையும், ரியல் எஸ்டேட் விஷயத்திலையும், மணல் கொள்ளை விஷயத்திலையும், கொடநாடு விஷயத்திலையும் நடந்ததா பல்வேறு காலகட்டங்கள்ல அப்பப்போ சொல்லப்பட்டது. இதை பத்தி நம்மளும் பேசியிருந்தோம்.
200 ரூபாய்க்காக நம்ம பேசுறோம் அப்படின்லாம் பல நண்பர்கள் சொல்லியிருந்தீங்க. நம்ம காணொலியை தொடர்ச்சியா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எத்தனையோ விமர்சனங்கள் ஆளும் கட்சி மீது நாமே வைத்திருக்கோம். இப்போ நம்ம ஆளும் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி சவுக்கு சங்கர் அவர்களை எதிர்க்கல. சவுக்கு சங்கர் நேர்மையாக இந்த மக்களுக்காக பொதுவெளியில விஷயங்களை கொண்டு வர்றாரு அப்படின்னா அதை மனதார நம்ம பாராட்டுறோம். அது செய்யணும். ஆனா இங்க நடந்தது அது இல்லை. குற்றத்தை காட்டி காட்டி பேசி பேசி மிரட்டி மிரட்டி அந்த இடத்துல அது பணமாக்கப்பட்டது. ஒண்ணுமே இல்லை. இது ஒரு விளம்பரத்துல எப்படி அவங்களுக்குள்ள ஏதோ பேசிக்குவாங்க, ஏதோ ஒரு நடக்கும், அந்த இடத்துல யதார்த்தமா நடந்த விஷயம் கிடையாது, அது பெய்டு சர்வீஸ். அப்படிதானே? அதே தான் இந்த இடத்துலையும் ஒரு விஷயத்த பேச வேண்டியது, பேசினதுக்கு பின்னால் இதனால் பயங்கரமான பாதிப்புகள் இந்த குற்றம் செய்த நபர்களுக்கு வரும் அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது அவங்களோட காம்ப்ரமைஸ்க்கு போயிடுறது, அந்த விஷயத்த அதோட விட்டுறது. இதுக்கெல்லாம் என்னப்பா ப்ரூஃப், என்னப்பா எவிடன்ஸ் அப்படின்னா, இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க முழுக்க எங்கு தேடினாலும் உங்களுக்கு எல்லா விதமான ப்ரூஃபும் கிடைக்கும், எவிடன்ஸும் கிடைக்கும். இதுல இந்த ஒரு பழமொழி பெரும்பாலும் சொல்லுவாங்கல்ல, கிணறு தோண்ட பூதம் வந்த கதையா. எல்லாருமே இவரை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயம் வந்து பணம் வாங்கிட்டு தான் இவர் இதை பண்றாரு அப்படின்றது தான். ஆனா இன்னைக்கு அவருடைய பர்சனல் லைஃப், ஃபெலிக்ஸ் அவர்களுக்கும் சரி, இவர் சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் சரி, அவங்களுடைய பர்சனல் தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் நிறைய பொதுவெளிக்கு வந்து அவங்க இமேஜ் தான் டேமேஜ் ஆயிருக்கு. இதுல நம்ம இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. உங்க மக்களுக்கே ஓரளவுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு, நாளைக்கு அது இன்னும் தெரியும். இதுல மக்களாகிய உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு கருத்து ஒருத்தர் தெரிவிக்கிறார் அப்படின்னா அதை முற்றிலும் நம்ம புறந்தள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த யாரின் மீது இவர் குற்றம் சாட்டுறார் அது உண்மை. பெரும்பாலான குற்றங்கள் இவர் சொன்னது எல்லாமே ஒரு 100% இல்லைன்னா 70% உண்மையாதாங்க இருக்கு. அவர் குற்றமற்றவர்களை அவர் வந்து குற்றம் சாட்டிட்டார் அப்படின்ற மாதிரி எல்லாம் எங்கேயுமே இல்லை. ஆனா எதுக்காக இந்த குற்றத்தை இவர் பொதுவெளிக்கு கொண்டு வந்தார்? அப்ப இந்த இடத்துல இவருடைய மோட்டிவ் என்ன? இந்த தமிழ்நாட்டில், இந்த இந்தியாவில் குற்றமே நடக்கக்கூடாது, குற்றம் செய்பவர்கள் மீது நான் வழக்கு தொடுப்பேன், அவர்களை சிறைக்கு அனுப்புவேன், அதுவும் அவருடைய போராட்டமா இருந்திருந்தால் எல்லாருமே அவரை பாராட்டலாம். ஆனா அது அங்க இல்லை, அது இல்லை. அப்போ ஒரு 3 வீடியோ 4 வீடியோ தொடர்ச்சியா ஒருத்தர் பத்தி பேசும்போது, ஒரு நிறுவனத்தை பத்தி பேசும்போது, அவர்கள் செய்த குற்றங்களை பொதுவெளி கொண்டு வரும்போது இதை வைத்து நாம் எப்படி சம்பாதிப்பது? அவர் நடத்தும் நிறுவனம் ஒரு மாதத்திற்கு தோராயமா 10-15 லட்சம் ரூபாய் செலவு வைக்கக்கூடிய நிறுவனம் இந்த சவுக்கு மீடியா. இந்த அளவுக்கு அவங்களுக்கு வியூஸ் போதா? இந்த அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் வருதா? எங்கிருந்து அவங்களுக்கு சோர்ஸ் கிடைக்குது? முழுக்க முழுக்க எல்லாமே பிளாக் மணி அப்படின்றது இன்னைக்கு வெளியில வந்துகிட்டு இருக்கு. இப்ப நீ அடுத்த கட்டமா இதை நம்ம யார் பார்க்கறது? யார் பேசினாலும் சரி, எந்த ஊடகங்கள் பேசினாலும் சரி, பிளைண்டா மக்கள் வந்து ஒருத்தரை நம்பிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் அது உண்மையாதான் இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் என்னைக்கு இந்த சமூகத்துல வெளியேறுதோ அன்னைக்குதான் உண்மையிலே நம்ம வந்து எஜுகேட் ஆயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்றது, அதாவது சிகப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே தான். சவுக்கு சங்கர் பொய் சொல்ல மாட்டார். இந்த மிஸ்டர் ஜிகே இன்னொருத்தர் இருக்காருல்ல, அவரும் அப்படிதான். அவரை பத்தின புரிதலும் பல பேருக்கு அப்படிதான் இருக்கு. அவர் என்ன சொன்னாலும் உண்மையாதான் இருக்கும். ஏன்னா அவர் ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிடுறாரு. அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ண பின்னால் அவங்க சில ஆதாயங்களுக்காக சில நம்பிக்கைகளை சிதைக்கிறாங்க. இவர் சில ஆதாயங்களுக்காக பர்டிகுலரா சிலர் இமேஜை டேமேஜ் பண்ணி இன்னொரு கட்சிக்கோ, இன்னொரு நபருக்கோ, இன்னொரு நிறுவனத்திற்கோ அதை ஆடப் பண்ணணும்னு நினைக்கிறார். சமூக ஆர்வலர்கள் பொதுவெளிக்கு வரணும், அநீதிகளை தட்டி கேட்கணும். பத்திரிகையாளர்கள், ஊடகங்களில் இருப்பவர்கள், யூடியூப் சேனல் நடத்துறவங்க சமூகத்துல நடக்கிற குற்றங்களை கண்டுக்காமே போக முடியாது. நம்ம தான் பேசி ஆகணும். ஏன் பெரிய மீடியாக்கள் என்னைக்குமே பேச மாட்டாங்க. பேப்பர்ல வருமா? வராது. டிவி சேனல்ல அவங்க எதை காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் காட்டுவாங்க. நடப்பதை எல்லாம் நடந்தவாறு எந்த ஊடகங்களும் பேச போவதில்லை. ஏன்னா அது பணத்துக்காக மட்டும்தான் செயல்படுது. இப்போ இந்த சமூக ஊடகங்கள்ல செய்திகள் பார்க்கும் விகிதம், இந்த இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமானது காரணம் என்ன? இந்த மீடியால உண்மைகள் வெளிவரும், ஒரு புரட்சி வெடிக்கும்,
இங்க வந்து எந்த விதமான பாலிடிக்ஸும் இருக்காது அப்படின்ற புரிதலை தான் இங்க பாக்குறாங்க. சரி, இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கத்துல பத்திரிகை துறையில இருந்தாலே இல்ல யூடியூப்ல ஒரு விஷயத்த சொன்னாலே நாம் நசுக்கப்படுவோமா, நம்ம இதை பத்தி பேசலாமா அப்படின்னு பயப்படுற நபர்களும் இருப்பாங்க. பயப்படுற ஒண்ணுமே கிடையாது. நம்ம பக்கம் உண்மை இருக்கு, நியாயம் இருக்கு, எதை பத்தி நம்ம பேசுறோமோ அந்த விஷயம் சரிதான் அப்படின்ற புரிதல் நமக்கு இருக்கு அப்படின்னா நம்ம எதை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவெளியில நிச்சயமா நம்மளால பேசலாம். அதுக்கு எவிடன்ஸ் இருக்கணும். இல்ல நம்ம குற்றம் சாட்டக்கூடிய அந்த விஷயம் எதை பத்தி நம்ம பேசுறோமோ அதுலயும் உண்மை இருக்கணும். இது உண்மையா இருக்கிற பட்சத்துல நீதித்துறை நம்மை கைவிட போவதில்லை. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த ஆட்சி மாறினாலும் சரி. அப்படியெல்லாம் வந்து ஒரு விஷயத்த பேசவே கூடாது அப்படின்றதுக்காகலாம் இது பண்ண முடியாது. பேச்சு சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு. யாரை பத்தி எதை வேணாலும் பேசலாம். ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு, ஒரு வரன்முறை இருக்கு. எல்லை தாண்டி ஒரு தனிப்பட்ட நபரை பர்சனலா எவிடன்ஸே இல்லாம ஹார்ம் பண்றது தப்பு. ஸோ இந்த ஒரு உதாரணத்தை வைத்து நாமும் எதுவும் பேசக்கூடாது, அப்போ ஒரு பவர்ல இருக்கிறவங்களை பத்தி பேசக்கூடாது, ஒரு கட்சியை பத்தியோ ஆட்சியை பத்தியோ பேசக்கூடாது அப்படின்ற புரிதலுக்கு யாரும் வர வேணாம். உண்மை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நில்லுங்க, உண்மை பேசுங்க. இதையும் மீறி உங்கள் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கைகள் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வறுமையானால் இந்த உண்மைக்காக நிற்கக்கூடிய சக்தி, மக்கள், இது எல்லாம் உங்க கூட நிற்கும். அப்போ ஆனா ஒரு ஆதாயத்திற்காக நம்ம ஒரு விஷயத்த பொதுவெளியில வச்சு நம்ம டிராவல் பண்ணும்போது ஒரு பிரச்சனை வரும்னா யாரும் நிற்க போறதில்லை. இன்னைக்கு இதே ஃபெலிக்ஸ் அவர்களும் சவுக் அவர்களும் உண்மையாகவே இருந்திருந்து இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தால் அவர்களோடு இருக்கும் கூட்டம், சங்கம், மக்கள் எண்ணிக்கை எல்லாமே அதிகமாக இருந்திருக்கும். ரெண்டு பேர்கிட்டையும் அது இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் வந்தனால தான் சப்போர்ட் பண்ண நிறைய பேர் வரல. இந்த மீடியா ஃபீல்டில் இருக்கிற நிறைய பேரே வரமாட்டேங்கிறாங்களே. ஏன் வரமாட்டேங்கிறாங்க? பத்திரிகை அசோசியேஷன் இதற்கு கண்டனம் தெரிவிச்சதா இல்லை இவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சதா? இல்லை. கண்மூடித்தனமாக யாரையும் நம்ப வேண்டாம். ஒரு கருத்தை அவங்க சொல்றாங்க, அந்த கருத்தை எடுத்துக்குங்க. யார் சொல்றா, எதுக்கு சொல்றா அப்படின்றதையும் யோசிங்க. இப்படி எல்லா கோணத்திலையும் யோசிச்சதுக்கு அப்புறமா அந்த விஷயம் சரி அப்படின்னு படுதுன்னா அந்த விஷயத்த நம்புங்க. இல்ல சரி இல்ல அப்படின்னு ஒரு டவுட் வருதா, அது கிராஸ் செக் பண்ணுங்க. இன்னைக்கு எல்லாமே இருக்கு இந்த சமூக வலைதளங்கள்ல. இதையும் தாண்டி இன்னமும் சவுக்கு சங்கர் அவர்களை பிளைண்டா ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. இதை நீங்க தான் ரிசர்ச் பண்ணி புரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி எந்த விஷயத்தையும் சொல்லலை. அவர் வாங்கின ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், அவர் வாங்கின காரா இருக்கட்டும், அவருடைய மனைவிக்கு 2000 ரூபா மாசம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதா இருக்கட்டும், மற்றொரு பெண்ணுக்கு அவர் வீடு கொடுத்ததா இருக்கட்டும், இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு தான் இருக்கு. இதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா அதை நீங்களே ரிசர்ச் பண்ணுங்க. ஆனா ஒரு மனுஷன் வளரலாம், நாளுக்கு நாள் டெவலப் ஆகலாம், அது பாராட்டக்கூடியது. ஆனா இந்த ஷார்ட் டியூரேஷன்ல போன முறை சிறைக்கு சென்று இப்போ இந்த முறை மறுபடியும் சென்றிருக்காருல, இந்த ஷார்ட் டியூரேஷன்ல அவர் சேர்த்த சொத்து மதிப்புகள் எவ்வளவு, அவ்வளோ வியூஸ் போயிருச்சா, அவருடைய மெயின் ப்ரொஃபஷன் என்ன, அப்போ இங்க பரிமாறப்பட்ட பணங்கள் அந்த ஆஃபீஸ் அவருக்கு எப்படி அமைச்சு கொடுக்கப்பட்டது, எதற்காக அது செய்யப்பட்டது, அதனுடைய மெயின்டெனன்ஸ் எல்லாம் யார் பார்க்குறா? நண்பர்கள் அப்படின்னு பொதுவாக அவர் சொல்லிட்டார், நண்பர்கள் தான் பண்ணாங்க அப்படின்னு. யார் அந்த நண்பர்கள்? இதெல்லாமே பண்ணி அடுத்தடுத்து வெளில வரும். இடி உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிவிஎஸ்சி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சூழல்ல குண்டாஸ் வேற. சவுக்கு மீடியா தற்காலிகமாக செயல்பாடை நிறுத்தி வைக்கிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு. இவர்கள் மீது தப்பே இல்லைன்னா அந்த மீடியா நிற்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அது நடந்துகிட்டே இருக்கலாம்ல. எங்க மீது சுமத்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கான ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு தெரிந்த பின்பு நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் கண்மூடித்தனமா நம்பிடுவாங்களான்னா நம்பினாங்க, இப்பயும் நம்பிக்கிட்டு இருக்காங்க.
ஆனால் இது தொடர்ச்சியாக ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாது. சிலரை சில நாள் ஏமாற்றலாம், பலரை பல நாள் ஏமாற்றலாம். ஆனால் எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது. நிச்சயமாக உண்மை ஒரு நாள் வெளியில் வரும். இன்னமும் கண்மூடித்தனமாக அவரை நம்புகிறவங்க கூடிய சீக்கிரம் விஷயங்களை புரிஞ்சுக்குவீங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.